என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன கொஷின் சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டியில் வரும். ரீசனிங் எபிலிட்டியில் கோடிங் டீகோடிங்னு சொல்லி நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி, இல்லை கேம்பஸ் இன்டர்வியூக்கு படித்தாலும் சரி, 99% எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த டாபிக் இருக்கும். கோடிங் டீகோடிங் டைரக்ஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ரீசனிங் எபிலிட்டியில் இருக்கும். ஈஸியான டாபிக் இந்த கோடிங் டீகோடிங். இந்த கோடிங் டீகோடிங் எடுத்துட்டிங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, வெவ்வேறு மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு கொடுத்து இதை வந்து இப்படி கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான மாடல் இந்த கோடிங் டீகோடிங்கில். நிறைய எக்ஸாம்ஸில் அதான் எல்லா எக்ஸாம்ஸ்லுமே இருக்கும். இல்லாத எக்ஸாம்ஸ்ன்றது ரொம்ப ரேரு. இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கோடிங் டீகோடிங்கில் ஒரு கொஷின் இருக்கும். ஒரு கொஷின் கேட்பாங்க. பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 5 கொஷின் கேட்பாங்க. எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 3 கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸி தான் இந்த டாப்பிக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ். இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் மறந்துடாமல் என்னோடய மொபைல் அப்ளிகேஷன் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் போங்க. அதில் ரீசனிங் எபிலிட்டிக்குள்ளே கோடிங் டீகோடிங்னு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும். அதில் 2 டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். 25 கொஷின் 25 கொஷின். மறந்துடாமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை ஒரு வாட்டி போய் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓகே தான், ஈஸி தான். ஒரு 10 கொஷின் படிங்க, 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இந்த டாபிக் போதுமான அளவு தான். ஓகேவா? சரிப்பா. இப்போ இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கோடிங் டீகோடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். யார் வேணாலும் சால்வ் பண்ணலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2015 வரைக்கும்ப்பா, 2015 வரைக்கும் எல்லா எக்ஸாமே பேப்பரில் தான் இருந்துச்சு. இப்போ பேப்பராக கொடுப்பாங்க. நம்ம எக்ஸாம்லலாம் கம்ப்யூட்டர் கிடையாது. அப்போ கம்ப்யூட்டர் வச்சு எழுதுகிற எக்ஸாம்ஸ்க்குள்ள மோஸ்ட்டாக பேப்பர் கொடுத்துருவாங்க. நம்ம அதில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடிங் டீகோடிங் டாபிக் ஒரு பேசேஜ் இருக்கும். நான் வேணால் கொஷின் அங்கே காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் கோடிங் டீகோடிங் கொஷின். இது வந்து பேப்பரில் இருக்கிறனால ஈஸியாக அப்படியே அடித்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 5 out of 5 ஆனாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸியான டாபிக். எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் ஆகும், இல்லைனா 2 நிமிஷம் ஆகும் இந்த 5 மார்க் வாங்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஈஸி. அது எப்போ ஈஸியாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம் வந்து பேப்பராக இருக்கும்போது, பேப்பர் பேஸ்டாக இருக்கும்போது. இதுவே இப்போது 2015க்கு அப்புறமா 16லேருந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாறிடுச்சு. பேப்பர்லாம் இப்போ கொடுக்கறது கிடையாதுல்ல, எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் டெஸ்ட் எழுதுறீங்க. அப்படி கம்ப்யூட்டரில் டெஸ்ட் எழுதும்போது அங்கேயும் நிறைய ஸ்டூடெண்ட் 5 out of 5 எடுக்கிறாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகுது. பிரச்சனையே இங்கே தான். 5 மார்க் 5 அவுட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. இங்கே 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ண கொஷினை இங்கே 6 நிமிஷம் ஆகுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாற்றுறனால. சரி, கம்ப்யூட்டர் பேஸ்டாக மாற்றுறனால எதனால் 6 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின், இந்த பேசேஜ் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மொத்தத்தையும் பேப்பரில் எழுதணும். பேப்பரில் எழுதுனதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணி சால்வ் பண்ணால் தான் அந்த கொஷின் ஈஸி. அது பேப்பர்லேயே அந்த கொஷின் கொடுத்தனால, நம்ம அந்த கொஷின் பேப்பர்லேயே அப்படியே அடித்து போட்டனால 1 நிமிஷம் ஆச்சு. ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆனனால நம்ம அந்த மொத்த பேசேஜும் எடுத்து நம்ம பேப்பரில் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ அந்த எழுதுறதுக்கே 3-4 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுதான் இங்கே பிரச்சனையே. சரிங்களா? அதனால தான் ரொம்ப டைம் ஆச்சு இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்ஸில். பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நீங்கள் நிறைய ஒரு சின்ன டெக்னிக் வேணால் நான் சொல்லித்தரேன். அந்த டெக்னிக், அது ஷார்ட்கட்ஸ்லாம் கிடையாது, சும்மா ஒரு சின்ன டெக்னிக் தான். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறது ஒரு 3 நிமிஷத்தில் அந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்தனால இந்த கொஷின் வந்து 1 நிமிஷத்துலையோ அப்படி சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். உண்மையாக சொல்லணும், அது கஷ்டம் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா. நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இதுக்கு வந்து ஒரு பெருசாக படிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் 2 செட்டு 10 கொஷின் சொல்லித்தரேன். நீங்கள் போய்ட்டு 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ கோடிங் டீகோடிங்லேருந்து கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே கோடிங் டீகோடிங்கோட ஃபஸ்ட்டு செட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கொஷின் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 4 சென்டென்ஸ் கொடுப்பாங்க. சில எக்ஸாமில் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொத்த கொஷின் எடுத்து அவங்களோட பேப்பரில் எழுதுவாங்க எக்ஸாமில். ஸோ அப்படி எழுதுறதை விட்டுட்டு, ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு 6 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அந்த மொத்த கொஷினும் அப்படியே உங்கள் பேப்பரில் கம்ப்யூட்டரை பார்த்து உங்கள் பேப்பரில் எழுதணுன்னா டைம் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எழுதுங்க, இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் ஆர்டர் ப்ராஃபிட் நவ் இஸ் கோடட் as, இப்படி ஒரு கோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸும் இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த வேர்டு காமனாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த வேர்டை அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணும்.
ஸோ அது ரொம்ப ஈஸி தான்ப்பா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, HOYEGA அதை மட்டும் எடுத்து பேப்பரில் எழுதிடுங்க. பாருங்களேன், வேகமாக என்ன பண்ணுங்கள், HOYJAYE எஸ் JAYEGA இதை மட்டும் நீங்கள் எழுதிடுங்க. SEJAVEGABIHOYEZO அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க உங்கள் பேப்பரில். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸிப்பா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேர்டு 4 லைன்லையுமே காமனாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து ஒய் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, ஆனால் இங்கே ஒய் இல்லை. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு 4த்துலேயுமே காமனாக இருக்கான்னு பார்க்கணும். எங்கேயுமே இல்லை, பட் அடுத்தது 4த்தில் காமனாக இல்லைன்னா 3த்தில் எங்கேயாவது காமனாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், YE எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லையும் தேர்டுலையும் ஃபோர்த்துலேயும் ஒய்இ காமனாக இருக்குது. அப்படி காமனாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வேர்டு இருக்குல்ல உங்கள் எக்ஸாம்பிள் அந்த கொஷனில், அதில் ஃபஸ்ட்டு செகண்டு, அதாவது ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்தா ஆர்டரை பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயும் ஆர்டர் இருக்குது, தேர்டு சென்டென்ஸ்லேயும் ஆர்டர் இருக்குது, பிளேஸ் ஆர்டர், அங்கே வேர்டு ஆர்டர் இருக்குது, ஃபோர்த்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒய்இ அப்படின்னா ஆர்டர்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி தான்ப்பா கண்டுபிடிக்கணும். ஈஸியாக இல்லையா? எந்த வேர்டு காமன், அப்போ அந்த வேர்டு தான் இப்படி எழுதியிருப்பாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ அடுத்து வேறு ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். 3ல் காமனாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், GA இருக்கா? ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த 3 சென்டென்ஸ்லையும் இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 சென்டென்ஸ்லையும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஃபாரை பாருங்களேன், வேர்டு ஃபாரு ஃபஸ்ட்டுலேயும் ஃபார் இருக்குது, செகண்டுலேயும் ஃபார் இருக்குது, தேர்டுலேயும் ஃபார் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா GA அப்படின்னா ஃபாருன்னு அர்த்தம். இப்போ ஈஸியாக முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி சால்வ் பண்ணணுன்னு. அதே மாதிரி வேறு ஏதாவது 3ல் காமனாக இருக்கான்னு பாருங்கள். காமனாக இல்லை அப்படின்னா 2த்தில் ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். HO பாருங்களேன், இங்கே HO இருக்குது, இங்கே HO இருக்குது, 1ம் 3ம் HO. ஸோ அப்போ 1ம் 3ம் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். ப்ராஃபிட்ன்ற வார்த்தை 1லையும் இருக்குது, தேர்ட்லேயும் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா HO அப்படின்னா ப்ராஃபிட்னு அர்த்தம். ஓகேவா? ப்ராஃபிட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள். VE பார்க்கலாம். இங்கே VE இருக்குது, இங்கே VE இருக்குது. கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்லேயும் ஃபோர்த்துலேயும். ஸோ செகண்ட்லேயும் ஃபோர்த்துலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ரைட்டுன்ற வேர்டு செகண்ட்லேயும் இருக்குது, ஃபோர்த்துலேயும் இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VE அப்படின்னா ரைட்டுன்னு அர்த்தம். அடுத்து வேறு என்ன இருக்குது பாருங்கள், JA. ஸோ இங்கேயும் JA, இங்கேயும் JA. ஸோ 1லையும் செகண்ட்லேயும் JA இருக்குது. ஸோ 1லையும் செகண்ட்லேயும் JA இருக்குன்னா 1லையும் செகண்ட்லேயும் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். நவ்ன்ற வார்த்தை ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் காமனாக இருக்குது. அப்போது JA அப்படின்றது நவ். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நவ் முடிஞ்சு. ஸோ இங்கே மிச்சம் என்ன இருக்குது? SE. அப்போ செகண்ட் வேர்டில் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ மட்டும்தான் SEன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே BI மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்போ BI பாருங்கள், தேர்ட் சென்டென்ஸில் நம்ம பிளேஸ் ஆர்டர் எழுதியாச்சு, ஃபார் எழுதியாச்சு, ப்ராஃபிட் எழுதியாச்சு. மிச்சம் இருக்கிற வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ். அப்படின்னா BI அப்படின்னா பிளேஸ்ன்னு அர்த்தம். முடிஞ்சிச்சா? ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 வேர்டு பேலன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த சென்டென்ஸில் நம்ம எதெல்லாம் பார்க்கலன்னா 1லையும் பார்க்கல, இன்னும் பார்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்று டியூ வந்து 1லியாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இன்னாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ZO வந்து 1லியாகவும் இருக்கலாம், இல்லை இன்னாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எய்தர் ஆர். ஸோ டியூன்னு கேட்டால் 1லியாகவும் கூட இருக்கலாம், இன்னா கூட இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? முடிஞ்சுப்பா. இதுதான். இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் எழுதுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். பட் அதுக்கு கீழே ஒரு 5 கொஷின் கேட்பாங்கல்ல, அது ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை, ஈஸியாக போட்டுடலாம். சில கேன்சலேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதை மட்டும் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இது ப்ராக்டிஸ் தான். அதுக்கு தான் நான் 50 கொஷின் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தரேன். அந்த ப்ராக்டிஸே போதுமான அளவு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கள். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, ஏன் நான் இதை தான் எழுதணுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல, ஃபார் ப்ராஃபிட் ஆர்டர் நோ, அதை நான் எழுதி கண்டுபிடிக்கலாமான்னு கேட்பாங்க. எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம்ப்பா, உங்களோட விருப்பம் தான். ஆனால் 2த்தையும் எழுதுனீங்கன்னா அது டைம் வேஸ்ட்டு. ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுங்க எக்ஸாமில். ஓகேவா? ஒன்று மட்டும் எழுதி எது காமன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த கோட் ஃபார் இம்னா என்ன கோடுன்னு கேட்குறாங்க. நம்ம இம்னா என்ன கோட் பண்ணியிருக்கோம்? SE. ஸோ அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா SE. ரெண்டாவது, வாட் டஸ் BI ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? BIனா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ BI எங்கே இருக்குன்னு பாருங்கள். BI நம்ம என்ன எழுதியிருக்கோம்? பிளேஸ். அப்போ BIனா பிளேஸ்ன்னு அர்த்தம். ஸோ மூணாவது பாருங்கள், வாட் இஸ் த கோட் ஃபார் ஆர்டர்? ஸோ ஆர்டர்னா என்னென்னு கேட்குறாங்க. இங்கே எங்கே எழுதியிருக்கோன்னு பாருங்கள். ஆர்டர் அப்படின்னா ஒய்ன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ தேர்ட் கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்இ. ஸோ ஃபோர்த்து கொஷின், இந்த ஃபோர்த்து கொஷின் கொஞ்சம் முக்கியமான கொஷினு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா FOVEDU. ஸோ இது எப்படி கோட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 5 ஆப்ஷனில் இந்த FOVEDUன்றது எந்த கோடில் வரும்னு கேட்குறாங்க, எப்படி கோட் பண்ணியிருப்பான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரே வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது 5 ஆப்ஷன் இருக்குல்ல, 1 2 கேன்சல் பண்ணி கற்றுக்கோங்க. அது ரொம்ப ஈஸி. இப்போ ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். இப்போது VE எடுத்துக்கலாம். VEனா ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். VE அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட்டு. ஸோ VEனா இந்த ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ரைட் இருக்கணும், அந்த சென்டென்ஸில் ரைட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ரைட் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷனில் பாருங்கள் ஒன்லி இன் ப்ராஃபிட் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவை ரைட்டுன்ற வேர்டு. ஏன்னா இங்கே VE இருக்கிறனால கண்டிப்பாக அதை எடுத்து எழுதும்போது ரைட்டுன்னு தான் வரும். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷனில் ரைட்டுன்னே இல்லை, அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ரைட் இருக்கான, அதுலேயும் இல்லை, தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஃபோர்த்து பாருங்கள், ஃபோர்த்தில் இருக்குது, ஃபிஃப்த்தில் இல்லை. அப்போது 1 4 ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். நம்ம என்ன பார்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா VE பார்த்தாச்சு. அடுத்தது DU. ஸோ DUனா என்ன அர்த்தம்? DUனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? DUனா ஒன்லின்னு இருக்கலாம், இன்னும் இருக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குது? இன் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன இருக்குது? அங்கேயும் இன் இருக்குது. ஸோ அப்போ 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற வேர்டு என்னன்னு பாருங்கள், FO. ஸோ FO அப்படின்னா இங்கே எங்கேயுமே FOவே இல்லை. கரெக்டாக இங்கே கொடுத்துருக்கிற வேர்டில் எங்கேயுமே FOவே இல்லை. ஸோ அப்போ FOவே இல்லாத புது வார்த்தை பாருங்களேன். ஃபோர்த் ஆப்ஷனில் பிளேஸ்ன்னு இருக்குது. பிளேஸ்னால் என்ன அர்த்தம்? BI தான் பிளேஸு. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்னு இருக்குது, அது இல்லாத வார்த்தை. ஏன்னா இங்கே FOன்றது ஒரு இல்லாத வார்த்தை. ஸோ அப்போ SOக்கு இல்லாத வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிட். அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 4 கிடையாது. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். அதாவது ஃபோர்த்து கொஷினோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. இப்படி தான்ப்பா கண்டுபிடிக்கணும். இந்த கேன்சலேஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா சில கொஷின் ஈஸி. அதே மாதிரி அடுத்த கொஷின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் நவ். ஸோ இது எதுன்னு கேட்குறாங்க. ஒன்லி ஃபார் நவ் எப்படி கோட் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி எத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? 5 ஆப்ஷன் இருக்கா? கேன்சல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பாருங்கள், ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபார் எடுத்துக்கலாம். ஃபார்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஃபார்னா GA. அப்போது எந்தெந்த ஆப்ஷன்லலாம் GA இல்லையோ அதெல்லாம் எடுத்துருங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் GA இருக்கா? இல்லை. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷனில் GA இருக்குது. தேர்ட் ஆப்ஷனில் GA இருக்குது. ஃபோர்த்துலேயும் GA இருக்குது. ஃபிஃப்த்தில் இருக்கா GA? ஃபிஃப்த்தில் இல்லை. அப்போது 1 5 கிடையாது. அடுத்தது நவ் எடுத்துக்கலாம். ஸோ நவ்வுனா என்ன அர்த்தம்னு பாருங்கள். நவ்வுனா JA. ஸோ JA எதில் இல்லைன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டில் JA இருக்கா? JA இல்லை. தேர்டில் இருக்கா? இருக்குது. ஃபோர்த்தில் இருக்கா? இல்லை. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. சிம்பிள் தானே. இப்படி எழுதிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த மாதிரி கஷ்டமான கொஷின் கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் இருந்து போங்க. ஈஸியான கொஷின் கேட்டாங்கன்னா இப்போ BI எப்படி வரும், இது எப்படி வரும்னு கேட்டாங்கன்னா அப்படியே நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து பார்த்துருங்க. அவ்வளோதான்ப்பா. இப்படி தான் இந்த கோடிங் டீகோடிங் கொஷினை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப ஈஸி இந்த கோடிங் டீகோடிங்கை. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பேசேஜில் ஏதாவது ஒன்று எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஸோ டைம் சேவிங்கிறனால நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் எந்த வேர்டு 4த்துலேயும் காமனாக இருக்குதுன்னு பார்த்தேன். ஸோ அப்படி 4த்தில் காமனாக இல்லை அப்படின்னா அடுத்த வேர்டுக்கு போயிடுங்க. 3த்தில் எது காமனாக இருக்குது? அப்போ இதில் 3ல் எது காமனாக இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு வேர்டு காமனாக இருக்கும். அந்த வேர்டு என்னென்னு கண்டுபிடிங்க. அதே மாதிரி 3 பார்த்ததுக்கப்புறம் 2. ஸோ 2 பார்த்துட்டிங்கன்னா எல்லா சென்டென்ஸ்லையும் மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 எதுவோ அது மிச்சம் இருக்கிற வேர்டு. எதுலையாவது மிச்சம் 2 இருந்துச்சுன்னா அது எய்தர் ஆர். அந்த வேர்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே கீழே இருக்கிற 5 கொஷின் ஈஸியாக புரிஞ்சிடும். கரெக்டு தானே? அது ஈஸியாக போயிடும். அவ்வளோதான்ப்பா. இப்படி தான் சால்வ் பண்ணோம். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்பீடாக போக போக எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் தான். நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு வந்துடும். சரி, இப்போ அடுத்த செட் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது செட்டு இந்த கோடிங் டீகோடிங் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் கிரியேட் நியூ ஐடியா ஹஸ் பீன் ரிட்டன் அஸ் BARISKCHA. ஸோ அதே மாதிரி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே 4 தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. சில எக்ஸாம்ஸில் 3 இருக்கும், சில எக்ஸாமில் 5 கூட கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம். எடுத்த உடனே ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதுங்க, இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதுங்க. சரியா? நான் எப்போதுமே ரைட் ஹேண்ட் சைடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை எழுதுவேன். எதை எழுதினாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எந்த சைடு இருக்கிறத எழுதினாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சரிங்களா? ஸோ RIMAGIFA MAJOBAFATORI and KI. அவ்வளோதான். ஸோ இப்போ எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 4 சென்டென்ஸ்லையுமே ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி 4த்தில் ஏதாவது காமனாக இல்லை அப்படின்னா அடுத்தது 3, அடுத்தது 2, அப்புறம் மிச்சம் இருக்கிற வேர்டு தான் மிச்சம் இருக்கிற அந்த கோட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏதாவது காமனாக இருக்கான்னு. 4த்துலேயுமே காமனாக இல்லை.
கரெக்டாக இல்லை 3 காமன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எஃப்ஏன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு எஃப்ஏ இருக்குது, இங்கே ஒரு எஃப்ஏ இருக்குது, இங்கே ஒரு எஃப்ஏ இருக்குது. ஸோ 1 3 4 சாரி 2 3 4 2 3 4ல் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 3 4 எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அண்டு காமனாக இருக்குது. செகண்டில், தேர்டில், ஃபோர்த்தில் அண்டு இருக்குது. ஸோ அப்படின்னா எஃப்ஏ அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி வேறு ஏதாவது 3த்தில் காமனாக இருக்கான்னு பாருங்கள். ஆர்ஐ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆர்ஐ எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து. ஸோ அதில் எங்கே ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்தில் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து. ஸோ நியூ அப்படின்ற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4ல் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஆர்ஐ அப்படின்னா நியூன்னு அர்த்தம். வேறு ஏதாவது 3ல் காமனாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ பிஏ இல்லை, ஜேஓ இல்லை, எம்ஏ இல்லை. ஓகே, அப்போ 3த்தில் காமனாக இருக்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து 2ல் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். பிஏ பாருங்களேன், இங்கே ஒரு பிஏ இருக்குது, இங்கே ஒரு பிஏ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு, தேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு, தேர்டில் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டுலேயும் தேர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிரியேட். ஸோ கிரியேட்டுன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயும் தேர்ட்லேயும் இருக்குது. ஸோ அப்போ பிஏ அப்படின்னா கிரியேட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பிஏ முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஜிஐ எடுத்துக்கோங்க. ஸோ 1 2 1 2ல் பார்த்தீங்கன்னா ஜிஐ காமனாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஓகே, ஜேஓஎம்ஏ. ஓகே, ஸோ 1 2 பார்ப்போம். 1 2ல் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்லேயும் செகண்ட்லேயும் ஐடியாஸ்ன்ற வார்த்தை காமனாக இருக்குது. ஸோ அப்போது ஜிஐ அப்படின்னா ஐடியான்னு அர்த்தம். ஐடியாஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் எம்ஏ. ஸோ செகண்டு, தேர்ட்லேயும் எம்ஏ இருக்குது. அப்போ செகண்டில், தேர்டில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாட்ஸ் அப்படின்ற வார்த்தை காமனாக இருக்குது. ஸோ அப்படின்னா எம்ஏ அப்படின்னா தாட்ஸுன்னு அர்த்தம். தாட்ஸுன்றது எம்ஏ முடிஞ்சு. ஸோ மிச்சம் என்னென்ன வார்த்தை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஏ. ஸோ ஷா அப்படின்ற வார்த்தை மிச்சம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் எந்த வேர்டு மிச்சம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நியூ போட்டாச்சு, நியூ எழுதியாச்சு. ஐடியாஸ் எழுதலைன்னு நினைக்கிறேன். ஐடியாஸும் எழுதியாச்சு. கிரியேட் எழுதியாச்சு. அப்போது ஆல்வேஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்படின்னா ஷா அப்படின்னா ஆல்வேஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஜேஓ தேர்டு சென்டென்ஸில் எது பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ தேர்டு சென்டென்ஸில் கிரியேட் எழுதியாச்சு, தாட்ஸ் எழுதியாச்சு, அண்டு இன்சைட்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா ஜேஓ அப்படின்றது இன்சைட்ஸ். அவ்வளோதான். எப்போதுமே பேலன்ஸ் இந்த 2 இருந்துச்சுன்னா எய்தர் ஆர். ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸில் எதெல்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பெட்டரும் எழுதலை, சொல்யூஷனும் எழுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேஐடிஓ. இது என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெட்டராக இருக்கலாம், இல்லைன்னா சொல்யூஷனாக இருக்கலாம். எய்தர் ஆர் எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ 2வோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எய்தர் பெட்டர் ஆர் சொல்யூஷன் தான் சொன்னோம். ஏன்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியல. இங்கே 2 பேலன்ஸ் இருக்குது, இந்த சைடில் 2 வேர்டு பேலன்ஸாக இருக்கிறனால ஸோ கேஐடிஓ எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். இப்போ 2வது கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக போட்டால் ஒரு 3 நிமிஷம் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 5 கொஸ்டின் இருக்குல்ல கீழே, அது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் இஸ் த கோட் ஃபார் ஐடியா? ஐடியானா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஐடியானா நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ஜிஐ. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் ஜிஐ. செகண்ட், வாட் இஸ் த கோட், வாட் டஸ் எஃப்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? எஃப்ஏனா என்னன்னு கேட்குறாங்க. எஃப்ஏனா நம்ம என்ன எழுதியிருக்கோம்? அண்ட். ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் அண்ட். அடுத்தது வாட் இஸ் த கோட் ஃபார் நியூ? ஸோ நியூனா என்னன்னு கேட்குறாங்க. அதுவும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆர்ஐ. ஸோ ஆர்ஐ அப்படின்னா நியூன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது 4th கொஸ்டின் எஃப்ஓஎல்ஏபிஏ. இந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி. இப்போ எல்ஓபிஏ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து எப்படி கோட் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பிஏ எடுத்துக்கிறேன். ஸோ பிஏ அப்படின்னா அர்த்தம் கிரியேட். எந்தெந்த ஆப்ஷன்லாம் கிரியேட் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிரியேட் இல்லை, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. செகண்டில் கிரியேட் இருக்குது, 4th கிரியேட் இருக்குது, 5th கிரியேட் இல்லை. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், சரி 2 இருக்கலாம், இல்லைனா 4 இருக்கலாம். இந்த 2 ஆப்ஷனில் மட்டும்தான் கிரியேட்டுன்ற வார்த்தை இருக்குது. ஸோ வேறு என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஏ. எஃப்ஏனா என்ன அர்த்தம்? எஃப்ஏனா அண்டுன்னு அர்த்தம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் அண்டு இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. 4th ஆப்ஷனில் அண்டு இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போது 4th ஆப்ஷனும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் செகண்ட் தான். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அவ்வளோதான். ஸோ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் இன்சைட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர்? இது எதுன்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கங்க. இன்சைட்ஸ் எடுத்துக்கங்க. இன்சைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எழுதியிருக்கோமா? இன்சைட்ஸ். இன்சைட்ஸ்னால் ஜேஓன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷனில் ஜேஓ கண்டிப்பாக ஆன்சரில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஜேஓ இருக்கா? இருக்குது. செகண்டில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது. தேர்டில் இருக்கான்னு பாருங்கள். தேர்டில் இருக்குது, ஜேஓ இருக்குது. அதே மாதிரி 4th இருக்கான்னு பாருங்கள். 4th ஜேஓ இருக்குது. ஸோ 5th இருக்கான்னு பாருங்கள், இல்லை. ஸோ 1 3 4 ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது? ஆல்வேஸ். ஆல்வேஸ் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஆல்வேஸ்னால் என்ன அர்த்தம்? ஆல்வேஸ்னால் ஷாப்பா. ஸோ ஷா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஷா இருக்கா? இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ தேர்டில் ஷா இருக்கா? 3rd 4 2த்தில் மட்டும்தான் ஷா இருக்குது. அப்போ 2த்தில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். கடைசி மிச்சம் இருக்கிற வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்டர்.
ஸோ பெட்டர்னா என்ன அர்த்தம்? ஒன்று கேஐ இல்லைனா டிஓ. ஸோ தேர்டு ஃபோர்த்தை பாருங்கள். தேர்ட் ஆப்ஷனில் கேஓவும் இல்லை டிஐயும் இல்லை. ஃபோர்த் ஆப்ஷனில் பாருங்கள் டிஓ இருக்குது. அப்போ எது தான் ஆன்சர்? ஃபோர்த்து தான் உங்களோட ஆன்சர். இது கிடையாது. அவ்வளோதான். சரியாப்பா? இப்படி தான் சால்வ் பண்ணணும். அதுதான் ஈஸி. நீங்கள் எடுத்து எழுதிட்டு அப்புறம் ஆப்ஷன்ஸை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். தப்பு பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான்ப்பா கோடிங் டீகோடிங். கோடிங் டீகோடிங்கில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய மாடல் இருக்குது. அந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி படிக்கணும், ஆல்ஃபபெட்ஸ் படிக்கணும். அது எப்படினாலும் சால்வ் பண்ணிடலாம். அது ஒரு கஷ்டமே கிடையாது. பட் இதுதான் அதிகமாக அவங்க எக்ஸாமில் கேட்குறது. இதுதான் டைம் கன்சூமிங் கூட. ஸோ அதனால தான் 7 நிமிஷம் 10 நிமிஷம் சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் சால்வ் பண்ண பாருங்கள். அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் ஷார்ட்கட் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணோன்னா ஒரு சின்ன தப்பு மொத்தத்தையும் தப்பு பண்ணிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் ஐயோ ஜிஐ வந்து 4 இடத்துல இருக்கே அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 நிமிஷமும் வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு வேர்டு தப்பாச்சுன்னா மற்ற எல்லா வேர்டோட ஆன்சரும் தப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்தில் இதை கம்ப்ளீட்டாக முடிக்க பாருங்கள். இதை முடிக்கிறதுக்கு ஒன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதலாம், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேசேஜே எழுதலாம். அது உங்களோட ப்ராக்டிஸ் தான். ஸோ அதுக்கப்புறமா அதை கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கீழே இருக்கிற 5 ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ப்ராக்டிஸ். 50 கொஷின் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன், 2 செட்டு. மறந்துடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமான அளவு தான். அதை இதை படிச்சுட்டீங்க, 2 செட்டு பார்த்துட்டீங்க, 50 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் போனாலுமே போதும்ப்பா. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ அடுத்தடுத்த டாபிக் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ மறந்துடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை கேம்பஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படிச்சிங்கன்னா எக்ஸாம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் ஈஸியாக அதெல்லாம் படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோவை பார்த்ததுக்கு. பாய்.